வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜெர்மனி தலைவர் திரு ஃபிரெட்ரிச் மெர்ஸை வரும் 12ஆம் தேதி புதுடில்லியில் சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். அதிநவீன தரவு மேலாண்மை டிஜிட்டல் தளம் புலனாய்வு முகமைகளின் ஒருங்கிணைப்பை வலுப்படுத்தும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கல்வி, மருத்துவம், தொழில் வளர்ச்சி உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் தமிழகம் சிறந்து விளங்குவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பது கண்டறியப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் எச்சரித்துள்ளார். கோலாலம்பூரில் நடைபெறும் மலேசிய ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜெர்மனி தலைவர் திரு ஃபிரெட்ரிச் மெர்ஸை வரும் 12ஆம் தேதி புதுடில்லியில் சந்தித்து பேசுகிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பை ஏற்று 2 நாள் பயணமாக இந்தியா வரும் ஜெர்மன் தலைவர் காந்தி நகரில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். இந்தியா ஜெர்மனி இடையிலான தூதரக நட்புறவின் 25 ஆண்டுகள் நிறைவை அடுத்து அடுத்த கட்ட முன்னேற்ற நடவடிக்கைகள் குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. முதலீடுகள், தொழில்நுட்பம், கல்வி, திறன் மேம்பாடு, போக்குவரத்து, பாதுகாப்பு, அறிவியல், புத்தாக்க ஆராய்ச்சி, பசுமை இயக்கம், தொழில்நுட்பம், நீடித்த வளர்ச்சி, மக்கள் சார்ந்த உறவுகள் குறித்தும் இரு தலைவர்களும் ஆலோசனை மேற்கொள்கின்றனர். பரஸ்பர நலன் சார்ந்த சர்வதேச, பிராந்திய பிரச்சனைகள் குறித்தும் இரு தலைவர்களும் விவாதிக்கின்றனர். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் உலகிற்கும் இந்தியாவிற்கும் இடையே இணைப்பு பாலமாக திகழ்கிறார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினத்தையொட்டி வாழ்த்து தெரிவித்துள்ள அவர், நம் நாட்டு மக்கள் சென்ற இடமெல்லாம் அப்பகுதிகளை செறிவூட்டி வளப்படுத்தும் அதே வேளையில் தத்தம் வேர்களோடு இணைந்திருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். நம் நாட்டின் கலாச்சார மரபுகளை உலகம் முழுமைக்கும் இந்திய வம்சாவளியினர் கொண்டு செல்வதாக எடுத்துரைத்தார். வெளிநாடு வாழ் இந்தியர்களின் தாய்நாட்டு உறவை வலுப்படுத்தும் வகையில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயலாற்றி வருவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்தும் வகையில் ஹரியானா மாநிலம் குருகிராமில் அதிநவீன தரவு மேலாண்மை டிஜிட்டல் தள செயல்பாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா காணொலி வாயிலாக இன்று துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்த புதிய தளம் புலனாய்வு முகமைகளின் ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துவதோடு தகவல்களை உரிய முறையில் பரிமாறிக்கொள்ள வகை செய்வதாக குறிப்பிட்டார். தேசிய பாதுகாப்பு படையினர் உருவாக்கியுள்ள இந்த டிஜிட்டல் தளம் தரவுகளை துல்லியமாக திரட்டி ஒருங்கிணைத்து செயலாக்கம் பெற வழிகோலும் என்றும் கூறியுள்ளார். காவல்துறையினர், பாதுகாப்பு படையினர், தீவிரவாத தடுப்பு பிரிவுகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் புலனாய்வை இலகுவாக முன்னெடுக்க இது வழிகோலும் என்றார். வரும் காலங்களில் தீவிரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளை துரிதமாக மேற்கொள்ள இது வகை செய்வதோடு நவீன வெடிப்பொருட்களின் பயன்பாடு குறித்த துல்லிய தகவல்களை அளிக்கும் என்றார். கடந்த காலங்களில் இத்தகைய தரவுகள் இருந்த போதிலும் அவை ஒருங்கிணைக்கப்படாமல் இருந்ததாக எடுத்துரைத்த அமைச்சர், தற்போது அனைத்து தரவுகளும் அது சார்ந்த ஆதாரங்களும் இணைக்கப்பட்டு அதிநவீன செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான மென்பொருள் மூலம் புலனாய்வு மேற்கொள்ளப்படும் என்றார். நாட்டை பாதுகாக்க அதிநவீன தரவு மேலாண்மை டிஜிட்டல் தளம் ஒரு புதிய மைல்கல்லாக திகழும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோனை பாரிஸில் இன்று சந்தித்து பேசினார். இந்தியா, பிரான்ஸ் நாடுகள் இடையிலான ஆக்கப்பூர்வமான தூதரக உறவுகள் மற்றும் வளர்ச்சிக்கான அந்நாட்டின் பல்வேறு செயல்பாடுகளுக்கு டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் பாராட்டு தெரிவித்தார். பிரான்ஸ் தூதரக மாநாட்டிலும் உரையாற்றிய டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வர்த்தகம், நிதி, தொழில்நுட்பம், எரிசக்தி, வள ஆதாரங்கள், இணைப்பு திட்டங்களில் இரு நாட்டு முன்னேற்றங்கள் குறித்தும் எடுத்துரைத்தார். பிரான்ஸ் இந்தியா இடையிலான நட்புறவு தனித்துவத்துடனும் பன்முகத்தன்மையோடும் செயல்படுவதாக டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இளம் தலைவர்கள் உரையாடல் நிகழ்ச்சி புதுடில்லி பாரத் மண்டபத்தில் இன்று தொடங்கியது. மத்திய இளைஞர் நலத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே இதனை தொடங்கி வைத்தார். நாட்டின் கலாச்சார மரபுகளை உலக அளவில் முன்னெடுத்துச் செல்லும் வகையில் இதில் பங்கேற்றிருக்கும் இளையோர் ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை தெரிவிக்க அவர் கேட்டுக்கொண்டார். 4 நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் வரும் 12ஆம் தேதி பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறப்புரையாற்றுகிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான சிறப்பு அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
கல்வி, மருத்துவம், தொழில் வளர்ச்சி உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் தமிழகம் சிறந்து விளங்குவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பாடியநல்லூரில் மாநில அரசின் உங்கள் கனவு திட்டத்தை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். இன்னையிலிருந்து 30 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா குடும்பங்களையும் அரசின் சார்பில் தன்னார்வ நியமிக்கப்படுறாங்கல்ல, அந்த டீமை வந்து உங்களை சந்திப்பாங்க. அவங்க கிட்ட உங்க கனவுகளை சொல்லுங்க. அதையெல்லாம் அவங்க டிஜிட்டல் முறையில பதிவு செஞ்சுப்பாங்க. அதை எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு தமிழ்நாட்டுக்கான ஒரு மாபெரும் கனவு திட்டத்தை அறிவிக்க போகிறேன். 2030ஆம் ஆண்டுக்கான தொலைநோக்கு பார்வை கொண்டதா அந்த கனவு திட்டம் இருக்கும். பொங்கல் பண்டிகையொட்டி இன்று முதல் சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து வரும் 14ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் மாநிலம் முழுவதும் இயக்கப்படுகின்றன. இதனிடையே ஆம்னி பேருந்துகளில் பொதுமக்களிடமிருந்து கூடுதல் கட்டணம் வசூலிப்பது கண்டறியப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் எச்சரித்துள்ளார். இதுகுறித்து பொதுமக்கள் புகார் தெரிவிக்கலாம் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 776 குடியிருப்புகள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக வரும் 21ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று சென்னை பெருநகர வளர்ச்சி குழும தலைவர் திரு சேகர்பாபு தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 4.5 ஆண்டுகளில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை அரசு முனைப்புடன் செயல்படுத்தியுள்ளதாக கூறினார். ஹவுரா விரைவு ரயிலில் கடத்தி வரப்பட்ட 21 கிலோ போதைப் பொருளை ஜோலார்பேட்டை ஆம்பூர் இடையே போதைப்பொருள் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். ரயில் பெட்டிகளில் இருக்கைகளுக்கு கீழ் கேட்பாரற்று 15க்கும் மேற்பட்ட மூட்டைகளில் கொண்டு வரப்பட்ட இந்த போதைப் பொருள் ஜோலார்பேட்டை ரயில்வே காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து 2ஆம் போக புன்சை பாசனத்திற்கு இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. இதேபோல் கிருஷ்ணகிரி அணை நீர்த்தேக்கத்திலிருந்து 2ஆம் போக பாசனத்திற்காக 120 நாட்களுக்கு தண்ணீரை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் இன்று திறந்து வைத்தார். பனிப்பொழிவு காரணமாக ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பூச்சந்தையில் 1 கிலோ மல்லிகை 6400 ரூபாயாக இன்று விலை அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு காரணமாக மல்லிகை செடிகளில் மல்லிகை முட்டுக்கள் கருகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் விளைச்சல் பாதிக்கப்பட்டு பூவரத்து குறைந்துள்ளது. நேற்று கிலோ 4300 ரூபாய்க்கு விற்பனையான மல்லிகை இன்று கிலோ 6300 ரூபாய்க்கு விற்பனையாகின்றது. பொங்கல் பண்டிகை நெருங்குவதால் பூ விலை மேலும் உயர வாய்ப்புள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி. நெல்லை மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகைக்காக பயிரிடப்பட்ட மஞ்சள் நல்ல விளைச்சல் கண்டுள்ள நிலையிலும் உரிய விலை கிடைக்கவில்லை என விவசாயி ஒருவர் தெரிவிக்கிறார். நான் 10 வருஷ காலமா மஞ்சள் சாகுபடி பண்ணுவேன். போன வருஷம் கொஞ்சம் நல்ல விலை, இந்த வருஷம் பாதிக்கு கூட கேட்க மாட்டேங்காங்க. விளைச்சல் இந்த வருஷம் கடுமையா உள்ள விளைச்சல், விலை இல்லை. பாதி ரேட்டுக்கு கேட்டாக்கி எப்படி கொடுக்க முடியும்? அப்ப நட்டம் தானே படுது நம்மளுக்கு. அதனாலதான் வச்சிருக்கோம். ஒரு பார்ப்புக்கு 300 ரூபாய் கேட்கா பொம்பளையா, அது மார்க்கெட்ல அவர் 5 ரூபாய் வித்தாலும் 50 ரூபாய் வித்தாலும் அவருக்கு தான். நம்மளுக்கு வயலை விட்டு போகுதா, இதுதான் பிரச்சனை. மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிக்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாடு பணிகளை மாநில வணிக வரித்துறை அமைச்சர் திரு மூர்த்தி இன்று ஆய்வு செய்தார். மதுரை மாவட்டத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர கிடங்கில் மாதிரி வாக்குப்பதிவு பணிகள் நடைபெறுவதை ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் இன்று பார்வையிட்டார். நாமக்கல் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநங்கைகளுக்கான சிறப்பு முகாம் நாளை நடைபெற உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் முதலமைச்சர் விளையாட்டு திருவிழாவில் பங்கேற்க விருப்பமுடையோர் வரும் 21ஆம் தேதிக்குள் முன்பதிவு செய்யலாம். ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவில் வைகுண்ட ஏகாதசி ராப்பத்து உற்சவம் நம்மாழ்வார் மோட்சத்துடன் இன்று நிறைவடைகிறது. இது குறித்து எமது செய்தியாளர். 108 வைணவ திருத்தலங்களில் முதன்மையானதும் பூலோகம் வைகுண்டம் என போற்றப்படும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் ராப்பத்து உற்சவத்தின் 10ஆம் நாளான நேற்று தீர்த்தவாரி நடைபெற்றது. இரவு முழுவதும் திருமாமணி மண்டபத்தில் எழுந்தருளிய நம்பெருமாள் இன்று நம்மாழ்வாருக்கு மோட்சம் அளிப்பதுடன் வைகுண்ட ஏகாதசி திருவிழா நிறைவடைந்தது. திருவாய் மொழி திருநாள் சாற்று முறை நிறைவு சேவையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். திருச்சியிலிருந்து கதிரவன். கோலாலம்பூரில் நடைபெறும் மலேசிய ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இந்தோனேசிய இணையை இன்று எதிர்கொள்கிறது. மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு PV சிந்து முன்னேறியுள்ளார். மகளிர் பிரீமியர் லீக் 2020 கிரிக்கெட் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜெர்மனி தலைவர் திரு ஃபிரெட்ரிச் மெர்ஸை வரும் 12ஆம் தேதி புதுடில்லியில் சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். அதிநவீன தரவு மேலாண்மை டிஜிட்டல் தளம் புலனாய்வு முகமைகளின் ஒருங்கிணைப்பை வலுப்படுத்தும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கல்வி, மருத்துவம், தொழில் வளர்ச்சி உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் தமிழகம் சிறந்து விளங்குவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பது கண்டறியப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் எச்சரித்துள்ளார். கோலாலம்பூரில் நடைபெறும் மலேசிய ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.